ஆஹா அப்படியே வேற மாதிரி இருக்கு. அப்படியே உள்ள இறங்கும் போது பார்த்தீங்கன்னா செம்ம ஒரு ஃபீலிங் கொடுக்குது. நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், கூடிய சீக்கிரம் சித்ரா பௌர்ணமிக்கு நம்ம வந்து நிலா சோறு சாப்பிட்லாம். பழைய கால நினைவுகள் எல்லாம் நம்ம கொண்டு வருவோம். நிலா சோறு எல்லாம் ஜாலியாக ரவுண்டாக கொஞ்சம் சாப்பிட்லாம். நல்லா வந்து மிக்ஸ் பண்ணணும், அதுதான் வந்து மெயின். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நியூ வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெயிலுக்கு நல்லா ஜில்லுன்னு ஒரு காஃபி குடிக்க போகிறோம். என்னடா ஜில்லுன்னு காஃபி அப்படின்னு? ஆமாம், நம்ம வந்து கோல்ட் காஃபி செஞ்சு குடிக்க போகிறோம். இந்த வீடியோ ஒரு சின்ன வீடியோ தான், ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். காஃபிலேயே கூலிங்காக, அதாவது வெயிலுக்கு ஏற்ற மாதிரி அதான் நம்ம செய்ய போகிறோம். இதுக்கு அனதர் நேம் அப்படின்னா கேப்சிகினா காஃபி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம வாயில் வரவே இல்லை. சரி, இப்போ நம்ம வந்து கோல்ட் காஃபின்னு வச்சுக்கலாம். வாங்க, இப்போ இதை ஈஸியாக ஒரு வித்தின் ஒரு 5 மினிட்ஸ்லேயே வந்து ஒரு காஃபி, அதுவும் வித்தவுட் ஃபயர், அதாவது ஃபயரே தேவையில்லை, கரண்ட் எதுவுமே தேவையில்லை. அதை வச்சு நம்ம இப்போ எங்கே வேணால், இப்போ வந்து இப்போ நீங்கள் எங்கோ ட்ரிக்கிங் வெளியே போயிருக்கீங்க, எங்கே வேணால் ஈஸியாக அந்த இடத்துலையே வந்து செஞ்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட என்ஜாய் பண்ணி, அதுவும் குழு குழுன்னு குடிக்கலாம், சூடாகவும் குடிக்கலாம். நம்ம வந்து இப்போ கோல்ட் காஃபி தான் ரெடி பண்ண போகிறோம். வாங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து கோல்டு காஃபி வந்து என் சிஸ்டர் தான் செய்ய போகிறாங்க. என்னென்ன பொருள் தேவைப்படுது அப்படிங்கிறத சொல்லுவாங்க. வாங்க பார்க்கலாம். எல்லாமே வந்து வீட்டில் இருக்கிற பொருள் தான். ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 20 ருபீஸ்க்குள்ளேயே இந்த கோல்டு காஃபி செஞ்சிடலாம். வாங்க இப்போ என்னென்ன பொருள் அப்படிங்கிறத பார்க்கலாம். கோல்டு காஃபி செய்யறதுக்கு 2 ஸ்பூன் சுகர் எடுத்திருக்கோம், கொஞ்சம் ஐஸ் க்யூப்ஸ் எடுத்திருக்கோம், 1/4 லிட்டர் பால், அப்புறம் காஃபி தூள். அதெல்லாம் போட்டு பீட் பண்ணுறதுக்கு பீட்டர் எடுத்துக்கலாம், இல்லாட்டி ஸ்பூனில் போட்டு பீட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா விஸ்க் கூட இருந்துச்சுன்னா அதை கூட போட்டு பீட் பண்ணிக்கலாம். என்னென்ன பொருள் வேணும் அதெல்லாம் பார்த்துருப்பீங்க. எல்லாமே ஜஸ்ட் நம்ம ஒரு கடையில் வாங்குற பொருள் தான். எல்லாமே ஒரு கம்மியான பொருள், கிட்டத்தட்ட ஒரு 20 ரூபா இருந்தால் எல்லா பொருளுமே வாங்கி முடிச்சிடலாம். ஓகே, இப்போ எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாங்களா? ஃபஸ்ட்டு வந்து அழகாக ஒரு பவுல் எடுத்துக்கலாம். இது வந்து சின்ன ப்ராசஸிங் தான், அதனால் இதுக்கு பெரிய குண்டா அதெல்லாம் தேவையில்லை. நம்ம இப்போ அழகாக ஒரு சின்ன ஒரு டம்ளர் அளவுக்கு தான் இப்போ கோல்ட் காஃபி செய்ய போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு இப்போ என்ன பண்ணணும்னு சொல்லிடுங்க. சுகர் எடுத்து மிக்சிங் பவுலுக்குள்ளே போட்டுக்கணும். அதுக்கப்புறமா காஃபி தூள் எடுத்து போட்டுக்கணும். அதாவது என்ன காஃபி தூள் வேணால் போட்டுக்கலாம், இன்ஸ்டன்ட் காஃபி தூள். ஃபஸ்ட்டு வந்து இப்போ நம்ம நார்மலாக ஒரு காஃபி தூள் அப்படியே எடுத்து உள்ள போட்டுக்கலாம். ஓகே, எல்லாமே கூட போட்டுடலாம். ஏன்னா நம்ம ஒரு கப்புக்கு வந்து நீங்கள் ஃபுல்லாமே போட்டுருங்க, அப்போ தான் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். 2 ஸ்பூன் பார்த்தீங்கன்னா லைட்டாக வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து சுடு தண்ணி இருந்தாலும் பரவாயில்ல, பச்சை தண்ணி எதாக இருந்தாலும். நம்ம வந்து பச்சை தண்ணி தான் ஆட் பண்ணியிருக்கோம், ஏன்னா லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்றதுக்காக. இப்போ வந்து நம்ம பீட்டர், இந்த பீட்டரை வந்து இருந்தால் நீங்கள் யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா வந்து நார்மலாக வந்து ஸ்பூனை வச்சே நீங்கள் இது மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதுதான் வந்து இம்பார்ட்டன்ட் ப்ராசஸ். இதை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணணும், அதுதான் வந்து மெயின். ஓகேங்களா? இப்போ நீங்கள் அந்த ஷார்ட்ஸ் தான் பார்த்துட்ருக்கீங்க. இதை வந்து மிக்ஸ் பண்ணுறதை நீங்கள் மேஜிக் ஷார்ட்ஸில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். பாருங்கள், மிக்சிங் ப்ராசஸ் வந்து போயிட்டுருக்கு. இதை வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1/4 மணி நேரம் மிக்ஸ் பண்ணுவோமா? அது வேறு நான் கேட்கவே இல்லை. 1/4 மணி நேரம், அதாவது உங்கள்கிட்ட எலக்ட்ரிக் பீட்டர் அந்த மாதிரி இருந்தால் வந்து 5 மினிட்ஸ் இல்லை 3 மினிட்ஸ்லேயே வந்து பீட் பண்ணிடலாம். நம்ம கையில் மிக்ஸ் பண்ணும்போது வந்து 1/4 மணி நேரம் வந்து நல்லா பீட் பண்ணி அந்த ப்ரௌன் கலரை வந்து ஒயிட் கலராக மாற்றணும். அதுதான் வந்து இந்த கோல்ட் காஃபியோட இம்பார்ட்டன்ட், அதாவது வந்து கேசினியோ காஃபியா அதோட இம்பார்ட்டன்ட். ஓகே, அது நல்லா நீங்கள் வந்து மிக்சியில் கூட போட்டுக்கோங்க. நான் உங்களுக்கு நேச்சுரலாக பண்ணி காமிக்கணும் அப்படிங்கிறக்காக தான் வந்து நம்ம கையில் காமிக்கிறோம். உங்களுக்கு ஈஸியாக பண்ணோம்னா மிக்சியில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? ஈஸியானதான், ஆனால் வித்தின் 5 மினிட்ஸ்லேயே நீங்கள் செஞ்சிடலாம். நீங்கள் செய்யும்போது 5 நிமிட்ஸ் ஆகும். நாங்கள் வந்து மேலே செஞ்சு காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் வந்து செஞ்சுருக்கோம். நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள், அது ஒயிட் கலரில் வரணும். பாருங்கள், நல்லா அது வந்து இது பேர் என்ன, நிலா பாருங்கள். அதாவது இப்போ ஒரு 7 o'clock ஆக போகுது. பாருங்கள், கிளைமேட் பார்த்தா தெரியும், லைட்டாக கிளாரிட்டி குறைஞ்சிச்சு. ஆனால் வந்து அந்த நிலா பாருங்கள், மூணு வந்து வேற மாதிரி இருக்குங்க. இருங்க, நான் உங்களுக்கு காமிக்கிறேன். முடிஞ்ச நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், கூடிய சீக்கிரம் சித்ரா பௌர்ணமிக்கு நம்ம வந்து நிலா சோறு சாப்பிட்லாம். பழைய கால நினைவுகள் எல்லாம் நம்ம கொண்டு வருவோம். நிலா சோறு எல்லாம் ஜாலியாக ரவுண்டாக கொஞ்சம் சாப்பிட்லாம். நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அடுத்த வீடியோனா இந்த வாரத்துக்குள்ளே நம்ம நிலா சோறு சாப்பிட்றோம். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், ஃபைனலாக நம்ம வந்து மேலேருந்து கீழே வந்துட்டோம். ஏன்னா ரொம்பவே இருட்டாயிடுச்சு. பாருங்கள், ஒரு 1/4 மணி நேரத்தில் நம்ம தம்பி, நம்ம எல்லாருமே, நம்ம டீம் எல்லாருமே சேர்ந்து பார்த்தீங்கன்னா அப்படி இருந்த ப்ரௌன் கலரை நம்ம எந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கோன்னு பாருங்கள். செமையாக இருக்கா? இதான் வந்து மெயின் வந்து இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே வந்து இதுதான்.
ஓகே, இப்போ நம்ம இதை வச்சு தான் வந்து இந்த கோல்ட் காஃபி செய்ய போகிறோம். வாங்க பார்க்கலாம் ஸ்டெப் பை ஸ்டெப். இந்த வீடியோ சின்ன வீடியோவாக மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக சம்மர் டைமில் ஒரு காஃபிக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீக்காக ஒரு காஃபி, அப்புறம் பார்த்தீங்கன்னா குழுன்னு இருக்கும். இது ரெண்டுமே வந்து இம்பார்ட்டன்ட். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஆல்ரெடி நம்ம ஃபைனல் ப்ராசஸ் பண்ணிட்டோம். நம்ம வந்து 1 கப் வந்து மட்டும் ரெடி பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். அதாவது ஒரு சின்ன ஐஸ்கிரீமோடைய பவுலில் மட்டும் இருக்க அதை ரெடி பண்ணிட்டோம். அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அதாவது சுகரு அப்புறம் வந்து காஃபி பவுடர் போட்டோம் பார்த்தீங்களா, அதுக்கு முன்னாடி வந்து லைட்டாக நம்ம எடுத்து வச்சுருக்கோம். அதை மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை வந்து கீழே ஒரு சும்மா ஒரு லேயருக்காக நம்ம கீழே வச்சுக்கலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணோம் பார்த்தீங்களா, இதே வந்து ஒரு லைட்டாக ஒரு ஸ்பூன் எடுத்து உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். இந்த உள்ளே ஒழுங்குற பாருங்க சாட்டிஸ்ஃபைசிங்கான ஒரு ஷார்ட் கிடைக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மில்க் பாருங்கள், இது வந்து ஃப்ரீசரில் வச்சுருக்கோம். நல்லா கெட்டியான பால். இப்போ வந்து கொஞ்சம் வெளியே வச்சனால நம்ம கூலிங் பாலே எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. காய்ச்சி ஃப்ரீசரில் வச்சுருக்கோம். இது ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி வச்சுங்களா. அடுத்த வந்து ஐஸ் க்யூப்ஸ் இருந்தால் எடுத்துக்கலாம். நம்ம எல்லாமே வந்து வெளியே வச்சுனா உருகிடுச்சு. அதனால் நம்ம ஜில்லு இந்த கூலிங் வாட்டரே நம்ம ஊற்றிக்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. கொஞ்சம் ஊற்றிக்கலாம். ஊற்றியாச்சு. இதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணோம்னா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இதையும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணணும். நல்லா அப்படியே இருக்குன்னு மிக்ஸ் பண்ணுவோம். பாருங்க, இப்போ கலர் பார்த்தீங்கனாலே தெரியும்னு நினைக்கிறேன் இப்போ எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத. இப்போ வந்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் பாருங்களா, இப்போ ஒரு ஒயிட் கலரான வந்துச்சா. மறுபடியும் நம்ம என்ன பண்ணோம்னா மில்க் ஊற்றணும். ஊற்றிட்டோமா. இப்போ வந்து நம்ம ஒரு லேயர் ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஒரு 2 லேயர் மாதிரி போட்டுக்கலாம். இன்னும் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? இப்போ ஒரு லேயர் போட்டாச்சுங்களா. மறுபடியும் நம்ம பாலை ஊற்றுறோம். ஊற்றியாச்சுங்களா. ஓகேங்களா? இப்போ நம்ம இந்த அளவுக்கு நம்ம ரெடி பண்ணிட்டோம். இதை வந்து நல்லா வந்து ஆற்றிக்கலாம். நம்ம டீ கடையில் ஆற்றுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி. நல்லா அப்படி நீட்டாக நல்லா நுர வரணும், அந்தளவுக்கு காய்ச்சணும். இந்த ஆத்தர் எதுக்குன்னா நல்லா வந்து எல்லாம் மிக்ஸ் ஆகி ஒரு கன்சிஸ்டன்சி வர்றதுக்காக தான் வந்து இந்த ஆத்தர். எப்படி நம்ம மோர் செய்யறது பார்த்தீங்களா, நார்மலாக மோர் வந்து நல்லா ஆற்ற தான் வந்து அதோட கன்சிஸ்டன்சி அந்த வலுவலுன்னு வரும் பார்த்தீங்களா. அதே மாதிரி தான் வந்து பால் வந்து எப்பயுமே ஒரு வலுவலுப்பு ஃபேட் வந்து பாலில் தான் அதிகமாக இருக்குது. அதனால் வந்து பால் குடிக்கிறது ரொம்பவே நல்லது தான். அந்த மாதிரி பால் நம்ம வெறும் பால் குடிக்கலாம். பால் குடிக்கிறதே நல்லது தான். ஆனால் வந்து நம்ம இந்த மாதிரி காஃபி எல்லாம் போட்டு குடிச்சோம்னா உங்களுக்கு கொஞ்சம் குடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். ஓகே, இப்படியே வெயிலுக்கு நல்லா குளிக்கும். இப்போ வந்து நம்ம ஒரு 85% ஆஃப் வந்து காஃபி ரெடி பண்ணிட்டோம். நல்லாவே நம்ம ஆற்றியாச்சு, நல்லா நுர வர இருக்குது. இப்போ நம்ம வந்து ஃபைனல் ஸ்டெப்பை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சும்மா ஒரு டிசைனுக்காக வந்து லைட்டாக கீழே பால் ஊற்றிக்கலாம். ஒரு அழகான ஒரு லேயர் வர்றதுக்காக கீழே பால் ஊற்றிக்கலாம். இதெல்லாம் வந்து உங்களுக்கு டிசைனுக்கு தான். உங்களுக்கு தேவையான ஊற்றிக்கலாம், இல்லைன்னா ஊற்ற தேவையில்லை. கீழே பால் ஊற்றி வச்சுங்களா. அப்படியே நம்ம காஃபி ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, எல்லா காஃபியுமே ஊற்றியாச்சு. இப்போ உங்களுக்கு டிசைன் என்னென்ன நம்ம போடணுமோ அதை போட்டுக்கலாம். இப்போ நம்ம வேணால் இது ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இதையும் கூட எல்லாத்தையும் நம்ம மேலே ஆட் பண்ணிக்கலாம். ஒரு லேயர் அழகாக வளர்க்குறாங்க.
வந்து இப்போ நம்ம எல்லாமே ஓரளவுக்கு ஓகே பண்ணிட்டோம். உங்களுக்கு வேற ஏதாவது ஆல்ட்ரேஷன், அதாவது நல்லா நிறைய போடணும், நட்ஸ் அது இதுன்னு போடணும் அப்படின்னா நீங்கள் அதை உங்களுக்கு போட்டுக்கங்க. இப்போ நம்ம இதில் ஏதாவது பேர் வேணாலும் எழுதிக்கலாம். இந்த மாதிரி வாங்க நம்ம செஞ்சு வச்ச கோல்ட் காஃபி இருட்டாயிடுச்சு, பட் நம்ம செஞ்சு காமிச்சிருக்கோம். நீங்கள் வந்து பகலில் கண்டிப்பாக செஞ்சு ட்ரை பண்ணுங்க. வாங்க, வேற அளவில் ஸ்மெல் வருது, வாங்க குடிச்சு பார்ப்போம் எப்படி இருக்கு அப்படிங்கிறது. ஆஹா, அப்படியே வேற மாதிரி இருக்கு. அப்படியே உள்ள இறங்கும் போது பார்த்தீங்கன்னா செம்ம ஒரு ஃபீலிங் கொடுக்குது. காஃபி குடிச்ச மாதிரி ஒரு ஃபீலிங் கிடைக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நல்லா குளுகுளுன்னு இருக்கு. நல்லா இது சாப்பிட்டுமே ஒரு பிரிஸ்காக இருக்குது, ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ. எப்பயுமே வந்து காஃபி குடித்தா வந்து மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும். அதே சமயம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நல்லா பிரிஸ்காக இருக்கலாம். அதே மாதிரி இந்த சம்மர் டைமுக்கு சூடாக காஃபி குடிக்கிறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் கூலிங்காக குடிச்சிங்கன்னா வேறு லெவலில் எனர்ஜெட்டிக்காகவும் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாகவும் இருக்கும். ஓகே, இப்போ நம்ம பிரதர்ஸ் வந்து குடிச்சு எப்படி இருக்குங்கிறத ரிவ்யூ பண்ணுவாங்க. நம்ம தம்பியும் நம்ம பிரதர் அரியும் குடிக்க போகிறாங்க. குடிக்கலாம். எப்படி இருக்கு? சூப்பரா இருக்குங்க. எப்படி இருக்குன்னு ரிவ்யூ பண்ணாரி. செமையா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. ஓரளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஏன்னா சம்மர் டைமில் நம்ம காஃபி எப்படி இருக்கிறது நம்ம தம்பி எல்லாம் வந்து என்ஜாய் பண்ணி குடிச்சிட்டு இருக்காங்க. நாளைக்கு இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் பை NS Vlogs நவீன். Until then, by Satya Prakash. பை பை சொல்லிடலாமா? Okay. Bye.